வெல்கம் டு சென்னை சமையல். நான் இன்னைக்கு செய்ய போகிறது பொட்டேட்டோ ஃப்ரை. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நம்ம இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பொட்டேட்டோ ஃப்ரைக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்ப்போம் வாங்க. எண்ணெய், உருளைக்கிழங்கு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், உப்பு, சீரகம், கடுகு. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேன் வச்சாச்சு. இது பேன் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனோன்னா ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. நான் இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா வெடிக்கட்டும். இது வெடிச்சோன்னே நம்ம உருளைக்கிழங்கு போட்டுடலாம். பொட்டேட்டோ நல்லா ஃப்ரை ஆகட்டும். பாதி ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா வெந்துருச்சு உருளைக்கிழங்கு. ஸோ நல்லா டீப் ஃப்ரை ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பவுலில் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலையை கார்னிஷ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் யார் வேணாலும் செய்யலாம். ரொம்ப ஈஸியான டிஷ். இது குழந்தைங்களுக்கும் நம்ம ஸ்கூலுக்கு சைட் டிஷ்ஷாக கொடுத்து அனுப்பலாம். தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதம், ரசம் சாதம் அதுக்கெலாம் கொடுத்து அனுப்பலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.